ஜெயிக்க வச்சு நீங்கள் அழகு பார்த்துட்டீங்க நேற்று. இதுக்கப்புறம் நம்ம தலைவர் எப்படி அதை ஃபார்ம் பண்ணி எப்படி கொண்டு போகணுன்றது அவங்களுடைய டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய ஒரு 30 சில அனுபவத்தில் சொல்கிறேன். பழக்கத்தில் ஒரு வார்த்தை கொடுத்துட்டார் அப்படின்னா அவ்வளோதான், அதை கன்ஃபார்மாக நிறைவேற்றிடுவார். அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, என்ன தெரியும்னு சொல்லி. ரொம்ப குயிக்காக கற்றுப்பார். இதெல்லாம் தெரிஞ்சிக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறமா தான் வந்தார். பட் பொது வாழ்க்கையில் இறங்கின உடனே ஒவ்வொரு நாளும் புது பாடம் இருக்கும். ஸோ எவ்வளவு சிரமங்கள் இயற்கை ரூபத்தில் நமக்கு வந்தாலும் மீதி எந்த ரூபத்தில் வேணாலும், ஏன்னா நம்ம எதெல்லாம் ப்ராப்ளம்னு சொன்னோன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்படிலாம் விட்டுட்டு போயிருக்காங்களோ அப்படின்னு நினைக்க தோணும். அதெல்லாம் இல்லை, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அதெல்லாத்தையும் செஞ்சுருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ நம்மளால் என்ன பெட்டராக செய்ய முடியுமோ, நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். அது நிறைவேறத்துக்கு ஆர்வத்தோடு எப்படி சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டோமோ அதே மாதிரி இந்த 5 வருஷம் நம்ம நாட்டுக்காக நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக நம்ம சிஎம்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். விஜய் எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் நிறையா பேத்துக்கு நிறைய கேள்வி இருந்துச்சு. ஸோ மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவாரா, ஆட்சி நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா விஜயோட நம்பர் பதில் சொல்லியிருக்காரு. விஜய் ஒருத்தோட சொன்னார்னா அதை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷியோராக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக விஜயோட ஆட்சி நல்லா இருக்கும், என்னோட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் நம்மளுக்காண்டி தான் வேலை செய்யுது. ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்காண்டி நம்மளும் இறங்கி வேலை செய்யணும். நம்மளால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனாக ஆல்ரெடி ஓட்டு போட்டு தலைவர் கொடுத்துட்டோம். பட் இன்னும் அவர் செய்ய போகிற செயல்களுக்கு அதுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டு விஜயோட நம்பர் கேட்டிருக்காரு. அண்ட் விஜய் இன்னும் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா அலையன்ஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அடுத்த வாரம் எண்ணில் விஜய் சிஎம் ஆறதுக்கான எல்லா அறிகுறியும் தெரியுது. தலைவரே